ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சஹானா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 35,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டதாகவும், அவர் கோமாவிலேயே 1 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இவங்களுடைய கணவர் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருந்த இவங்க மறுமணமே வேணான்னு சொல்லிட்டு தனிமையில் தான் வசிச்சுட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு அண்ணாங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சு. அதனால் இவங்க அம்மா கூட தான் இவங்க வசிச்சுட்டு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியானவங்க. காடு ஒரு 2 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5-6 வீடுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அம்மா இவங்கள கம்பல் பண்ணுறதுனால இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் முக்கியன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈரோடில் வசிக்கிறதுனால ஈரோடு சுற்று வட்டாரத்திலேயே எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈரோடு சுற்று வட்டாரத்திலே கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு படித்தவராக இருக்கணும், அது 12வது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோ கை குழந்தையோடு விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு அவருக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதுன்னு. அதனால் இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய குழந்தைக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னோடய குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கணும், எனக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிற மணமகனாக வேணும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும், அம்மா இல்லைங்க அப்பா மட்டும்தான், அப்பாவுக்கும் இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க, அவ்வளோதான். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.